தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கிறோம். அதனால நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள நம்ம கத்துக்கக்கூடிய இந்த செய்திய ஒவ்வொரு நாளும் நல்ல விளக்கத்தோட ஆழ்ந்து சிந்திச்சு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பின்னாடி நம்ம உடலை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செய்தியா நம்ம இந்த இடத்துல சொல்றோம். வாழ்த்துக்கள். இன்றைய நிலைகள்ல நமக்கு அற்புதமாக பெருங்குடல் சக்தி ஞானத்தை பத்தி சிறப்பிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பற்றி பார்த்திருந்தோம். நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில 5 பஞ்சபூத புள்ளிகள், அந்த புள்ளிகளுடைய பெயர்களை மட்டும் நான் இப்ப சொல்றேன். LU11 பார்த்திருந்தோம், காற்று பிளஸ் மரம். அடுத்ததா LU10 காற்று பிளஸ் நெருப்பு, LU9 காற்று பிளஸ் நிலம், LU8 காற்று பிளஸ் காற்று, LU5 காற்று பிளஸ் நீர் ஆகிய 5 பஞ்சபூத புள்ளிகளை நுரையீரல் சார்ந்து நம்ம சென்ற வகுப்புல பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து காற்று மூலகம் சார்ந்த யான் உறுப்பு. யான் உறுப்பு அப்படின்னா துணை உறுப்பு, இன் உறுப்புனா முக்கிய உறுப்பு. காற்று மூலகம் சார்ந்த துணை உறுப்பான பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையை பற்றி இப்போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பெருங்குடலுடைய பணி என்ன, நம்முடைய உடல்ல இந்த பெருங்குடல் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் உண்ணக்கூடிய உணவு வாய் வழியாக உட்கொள்கிறோம், வயிற்றுக்கு போகுது, வயிற்றுல இருந்து தேவையான பொருட்கள் சில பிரித்தெடுக்கப்படுகிறது, அதுல இருந்து சிறுகுடலுக்கு போகுது, சிறுகுடல்ல தான் நம்முடைய உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள் சரியா பிரித்தெடுக்கப்படுகிறது. பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு சக்கையா நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் ஒரு 80-90% பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு சக்கை அந்த உணவுல இருந்து வரக்கூடிய ஒரு கழிவு பொருளாதான் பெருங்குடல்ல போய் நம்முடைய உடல்ல தேங்குது. நாம் உண்ணக்கூடிய உணவு, அதுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு பெருங்குடல்ல தேங்குது. இந்த பெருங்குடல்ல 2 பணிகள் நடைபெறுகிறது. அந்த பணிகள் என்ன அப்படின்னா, முதல் பணி 80-90% அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்டது. மீதம் கொஞ்சமா சத்து பொருட்கள் இருக்கும் இல்லையா அந்த உணவுல, அதனை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை பெருங்குடல் செய்கிறது. மிக குறைவான அளவுல நாம் உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்களை இந்த பெருங்குடலும் பிரித்தெடுக்கிறது, மிக குறைவான அளவுல. முதல் வேலை இது. இரண்டாவது வேலை, அந்த கழிவு பொருளை, உண்ண உணவு போக மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருளை மலமாக வெளியேற்றக்கூடிய வேலையை எது செய்யுது அப்படின்னா பெருங்குடல் அப்படிங்கிற உறுப்பு தான் செய்யுது. குடல், அது ஒரு குடல் வடிவத்துல இருக்கு. அந்த குடல்ல அந்த கழிவு பொருள் மலம் தேங்குது, மலம் தேங்கி மலம் கழிக்கும் போது அந்த பெருங்குடல்ல இருந்து வெளியேறும். அப்போ இந்த பெருங்குடல் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, இந்த பெருங்குடல் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு குடலா இருக்கு. அந்த குடல் சுருங்கி சுருங்கி விரியும். சுருங்கி சுருங்கி விரியும் போது மலம் நகர்ந்து நகர்ந்து வெளியேறுகிறது. அப்போ காற்று மூலகத்தினுடைய தன்மை அடிப்படையிலே இடம் விட்டு இடம் நகரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு காத்து இங்க இருக்கு அப்படின்னா அடுத்த நிமிடம் இதே இடத்துல இருக்காது, இன்னொரு இடத்துக்கு போயிடும். அப்போ காற்றினுடைய அடிப்படை பணியே இடம் விட்டு இடம் நகர்தல். அதே மாதிரி பெருங்குடலும் பார்த்தோம் அப்படின்னா சுருங்கி சுருங்கி விரியும். அப்போ காற்று மூலகத்தினுடைய ஆற்றல் இயல்பிலேயே இதுல இருக்கு. அதனால பெருங்குடல் அப்படிங்கிறது காற்று மூலகம் சார்ந்த துணை உறுப்பா சொல்றோம். இந்த பெருங்குடல்ல எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, பொதுவா இந்த பெருங்குடலுடைய வெப்பநிலை மாறுபடும் போது பெரும்பான்மைய பிரச்சனை இருக்கு. எப்படி வெப்பநிலை மாறுபடும் போது பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த பெருங்குடல்ல மலம் சரியா கழியணும், இந்த பெருங்குடல் சரியா வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த பெருங்குடலுக்கு எந்த வெப்பம் தேவையோ அந்த வெப்பம் சரியா இருக்கணும். ஒருவேளை வெப்பம் பெருங்குடலில் அதிகரிக்கிறது அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படும். பெருங்குடல்ல வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படும். பெருங்குடல்ல வெப்பம் குறைந்து போய் நீர்த்தன்மை அதிகமாகுது அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். இப்போ பெருங்குடலினுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதிகமான மலச்சிக்கல், குறைந்தா வயிற்றுப்போக்கு. இப்போ இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா, பெருங்குடல்ல இருக்கக்கூடிய காற்று பிளஸ் நெருப்பு அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம், இல்ல காற்று பிளஸ் நீர் அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம்.
அந்த புள்ளிகளை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போ பெருங்குடலினுடைய அடிப்படை பணி அப்படிங்கிறது இதுதான். பெருங்குடல் இப்படிதான் வேலை செய்யுது. இப்போ பெருங்குடல்ல இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்ப்பதற்கு முன்பாக காற்று மூலகத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்து விட்டு திருப்புதல் செய்து விட்டு நம்ம பெருங்குடலினுடைய புள்ளிகளை பார்க்கலாம். காற்று மூலகத்தின் தன்மைகள். காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு நுரையீரல் நமக்கு தெரிஞ்சது. காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பெருங்குடல். காற்று மூலகம் சார்ந்த உடல் பராமரிப்பு தோல். காற்று மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு மூக்கு. காற்று மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் விட்டு இடம் நகரக்கூடியதாக இருக்கும். காற்று மூலகம் சார்ந்த உணர்வு சோகம் அல்லது துக்கம். காற்று மூலகம் சார்ந்த நிறம் வெள்ளை நிறம். காற்று மூலகம் சார்ந்த சுவை காரச்சுவை. காற்று மூலகம் சார்ந்த திரவம் சளி. ஆக இதுதான் காற்று மூலகத்தினுடைய தன்மைகள். இந்த காற்று மூலகத்தினுடைய யாங் உறுப்பு பெருங்குடல். இந்த பெருங்குடலை ஆங்கிலத்துல லார்ஜ் இன்டெஸ்டைன் என்று அழைக்கலாம். இந்த பெருங்குடலுக்கு ஆங்கிலத்துல லார்ஜ் இன்டெஸ்டைன் என்று பெயர். இந்த பெருங்குடல் அது அப்படிங்கறது லார்ஜ் இன்டெஸ்டைன் கூப்பிடுறோம். இது அக்குபங்சர்ல சுருக்கி எப்படி அழைப்போம்னு பார்க்கும்போது LI அப்படின்னு அழைப்போம். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தையை சுருக்கி LI அப்படின்னு அழைக்கலாம். LI1, LI2, LI3 சொல்லி LI அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொண்டு நம்ம அழைக்கலாம். இந்த பெருங்குடல் சம்பந்தப்பட்டு மொத்தமா 20 அக்குபங்சர் புள்ளிகள் நம்முடைய உடல்ல இருக்கு. இடது பக்கம் 20, வலது பக்கம் 20 அக்குபங்சர் புள்ளிகள் நம்முடைய உடல்ல இருக்கு. அதுல 5 பஞ்சபூத புள்ளிகளை பற்றி மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 20 புள்ளிகள் மொத்தம். அதுல 5 பஞ்சபூத புள்ளிகள் அல்லது கட்டளை புள்ளிகள்னு சொல்லலாம். அந்த 5 பஞ்சபூத புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல் புள்ளி LI1. இந்த LI1 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கையினுடைய ஆட்காட்டி விரல் நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. ஆட்காட்டி விரல் வெளிப்புற நகக்கண். இப்படி நீங்க கையை வச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரலின் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. கட்டை விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண் LI1 என்கிற புள்ளி. இந்த புள்ளி காற்று பிளஸ் காற்று, காற்று மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. LI1 காற்று பிளஸ் காற்று. ஆசன வாய்ப்பகுதியில காற்று பெரியது, கேஸ் ட்ரபிள் இருக்கு அப்படின்னா இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். காற்று பிளஸ் காற்று LI1 என்கிற புள்ளி. அடுத்ததா இரண்டாவதா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LI2. இந்த LI2 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு. இந்த ஆட்காட்டி விரலின் அடிரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில LI2 அப்படிங்கிற புள்ளி இருக்கு.
ஆட்காட்டி விரலின் அடிரேகை. இந்த அடிரேகைக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில LI2 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. LI2 அப்படிங்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறதுன்னு பார்க்கும்போது காற்று பிளஸ் நீர். நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கலாம். LI1 போட்டுட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் காற்று, LI2 போட்டுட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் நீர். இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெருங்குடல்ல வெப்பம் அதிகமானால் வளர்ச்சிகள் ஏற்படுகிறது, வெப்பம் குறைந்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. அப்போ வெப்பம் அதிகமாயிருச்சு, ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாயிருச்சு, அங்க நீரை சேர்க்கும் போது அதனை ஒண்ணு வெப்பத்தை குறைக்கணும், இல்ல நீரை அதிகப்படுத்தணும். ரெண்டு வேலையில ஏதோ ஒரு வேலையை செஞ்சாதான் அதை சரி செய்ய முடியும். அப்போ ஒரு நபருக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா காற்று பிளஸ் நீர் சம்பந்தப்பட்ட புள்ளி LI2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இல்லைன்னா காற்று பிளஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட புள்ளி அடுத்து நம்ம சொல்லி கொடுப்போம், அந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஒண்ணு நெருப்பை குறைக்கணும், இல்லைன்னா நீர் அதிகமாக்கணும். ரெண்டு வேலையில எதனா ஒண்ணு செய்யணும். அந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுத்துக்கலாம். மலச்சிக்கல் ஏற்பட்டாலும் LI2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். நீரை குறைக்கணும், அதுக்காக மன்னிக்கணும், நீரை அதிகப்படுத்தணும், அதனால பயன்படுத்தலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது அப்படின்னா நீரை குறைக்கணும், அப்ப அதுக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். ஒரு புள்ளி என்ன செய்யும் அப்படின்னா அதிகமா இருக்கக்கூடிய ஒன்றை குறைக்கும், குறைவா இருக்கக்கூடிய ஒன்றை அதிகப்படுத்தும். ஆக முதல்ல சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை தான் ஒவ்வொரு புள்ளியுமே நமக்கு செய்யுது. இந்த நீர் சம்பந்தப்பட்ட புள்ளி, அதாவது காற்று பிளஸ் நீர் சம்பந்தப்பட்ட புள்ளியும் வெப்பம் அதிகமா இருந்தா அதனை குறைக்கக்கூடிய வேலையை பார்க்கும், குறைவா இருந்தா அதிகம். அடுத்ததா மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LI3. இந்த LI3 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த LI2ல நம்முடைய விரல்களை வைக்கிறோம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த LI2ல இருந்து இப்படி கொஞ்சம் தடவிட்டே வந்தோம்னா இந்த LI2க்கு பிறகு ஒரு எலும்பு மேடு இங்க தொடங்கும். இந்த விரல்களின் எலும்பு மேடு இங்க தொடங்கும். அந்த எலும்பு மேட்டுல கை வச்சு தடவிக்கிட்டே வரும். தடவிக்கிட்டே வரும்போது இந்த எலும்பு மேட்டுக்கு அடுத்து இந்த எலும்பு மேடு முடியக்கூடிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரக்கூடிய இடத்துல LI3 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கு. திரும்பவும் சொல்றேன், LI2ல இருந்து ஒரு எலும்பு மேடு தொடங்குது, அப்படியே தடவிக்கிட்டே வரேன். தடவிக்கிட்டே வந்தா அந்த எலும்பு மேடு இங்க முடியுது. இந்த LI2ல இருந்து LI3க்கு நடுவுல ஒரு எலும்பு மேடு தொடங்கி முடியுது. LI2 எலும்பு மேடு தொடங்குது, தடவிக்கிட்டே வர எலும்பு மேடு முடியுது, பள்ளம். கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய இடத்துல பள்ளம் LI3. இந்த புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது காற்று பிளஸ் மரம். காற்று மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி LI3. இந்த LI3 அப்படிங்கிற புள்ளி, இந்த புள்ளி நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது மலம் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த புள்ளியை பயன்படுத்தலாம். மலம் அப்படிங்கிறது பொதுவா மலம் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது மலம் எதுல இருந்து வருது அப்படின்னா காற்றுல, அதாவது பெருங்குடல் பகுதியில இருந்து வெளியே இருக்கிறோம். இப்போ காற்று மூலகம் சார்ந்து. எரிச்சல் அப்படிங்கிற உணர்வு மர மூலகம் சார்ந்த ஒன்று. அப்போ காற்று பிளஸ் மரம், காற்று மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான LI3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும் போது அதை சரி செய்ய முடியும். LI3 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LI5. இந்த LI5 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்முடைய கை விரல்களை நல்லா இப்படி வச்சுக்கலாம். ஒண்ணு கை விரல்கள் எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம தம்ஸ் அப் காட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கையை இந்த ஆட்காட்டி விரல் நல்லா எந்த அளவுக்கு நீட்ட முடியுமோ நீட்டிக்கணும். நீட்டிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டை விரலுக்கு கீழே, கட்டை விரலுக்கு கீழே ஒரு பள்ளம் தெரியும். கட்டை விரலுக்கு கீழே, கட்டை விரலுக்கு கீழே இப்படி தடவிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துக்கு பேரு அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டை விரலுக்கு கீழே மணிக்கட்டுக்கு மேல இப்படி வைக்கிறோம். தடவிக்கிட்டே வந்தோம்னா அந்த கட்டை விரலுக்கு கீழே மணிக்கட்டுக்கு மேல இங்க ஒரு பள்ளம் தெரியுது. இந்த பள்ளத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி தான் LI5 அப்படிங்கிற புள்ளி.
இந்த புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறதுன்னு பார்க்கும்போது காற்று பிளஸ் நெருப்பு, காற்று மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி Li5 அப்படிங்கிற புள்ளி. காற்று பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உடல்ல பெருங்குடல்ல நெருப்பு அதிகரித்தாலும் குறைந்தாலும் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுகிறது. அப்போ அந்த நெருப்பை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த Li5 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். Li2 பயன்படுத்தினாலும் சரி, Li5 பயன்படுத்தினாலும் சரி, சரிதான். ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு Li11. Li11 அப்படிங்கிற புள்ளியை பத்தி அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். இந்த Li11 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கையை மடக்கிறோம். நம்முடைய கையை இப்படி மடக்கும் போது நம்முடைய கட்டை விரல் பக்கமா, வெளிப்புறமாக கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய இந்த முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல, முழங்கை மடிப்பு ரேகை தொடங்குது, இங்க இருந்து தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி Li11. கைகளை மடக்கிறோம். மடக்கும் போது முழங்கை மடிப்பு ரேகை வெளிப்புறமா கட்டை விரல் பக்கமா தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி Li11 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல காற்று மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. காற்று பிளஸ் நிலம். காற்று மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி Li11. இந்த Li11 அப்படிங்கிற புள்ளிய காற்று மற்றும் நிலம் சார்ந்த பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த Li11 அப்படிங்கிற புள்ளி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய புள்ளியா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வேலையை இந்த Li11 அப்படிங்கிற புள்ளி நமக்கு செய்கிறது. அதனால இந்த Li11 அப்படிங்கிற புள்ளிய மற்ற புள்ளிகள், உடல்ல இருக்கக்கூடிய மற்ற புள்ளிகளை உடல்ல நோய் இருக்கும்போது மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த Li11 அப்படிங்கிற புள்ளிய வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் பயன்படுத்தினாலும் தவறு கிடையாது. இந்த Li11 அப்படிங்கிற புள்ளிய நோய் எதிர்ப்பு சக்தி, பொதுவா நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்துறது சிறப்பு. எந்த நோயுமே இல்லை அப்படின்னா, வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள், 2 கையிலையுமே, ஒரு கையில மட்டும் செய்யக்கூடாது, 2 கையிலையுமே ஒரு 2 நிமிடங்கள் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு அந்த புள்ளியில அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தா நல்லது. அதனால இதை செய்யலாம். இதுவரைக்கும் பார்த்த புள்ளிகளை திரும்பவும் ஒரு முறை திருப்புதல் செய்கிறேன். முதல் புள்ளி Li1 காற்று பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி Li2 காற்று பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி Li3 காற்று பிளஸ் மரம். நான்காவது புள்ளி Li5. இந்த Li5 அப்படிங்கிற புள்ளிய எப்படி லொகேட் பண்றது அப்படின்னா, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு. இந்த கட்டை விரல் நல்லா கை அப்படி விரிக்கும் போது கை கட்டை விரத்துக்கு மேல ஒரு பள்ளம் தெரியும், நெருப்பு. இந்த Li5க்கு அடுத்தபடியா Li11 அப்படிங்கிற புள்ளிய பார்த்திருந்தோம். இந்த Li11 அப்படிங்கிற புள்ளி காற்று பிளஸ் நிலம், முழங்கையை மடக்கும் போது அந்த மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி. பெருங்குடல் சார்ந்த 5 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்கிரீன்ல பார்த்திடலாம். பெருங்குடல் சார்ந்து முதல் புள்ளி Li1 காற்று பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி Li2 காற்று பிளஸ் நீர்.
மூன்றாவது புள்ளி Li3 காற்று பிளஸ் மரம். நான்காவது புள்ளி Li5 காற்று பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது இறுதி புள்ளி காற்று பிளஸ் நிலம் Li11. பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை சார்ந்த 5 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். இந்த புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளியும் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட புள்ளிகளும் சரி, இதற்கு பிறகு நடத்தக்கூடிய பாடங்களும் சரி, ஒரு நோட்ஸ் 2 PDF நம்ம உங்களுக்கு ஏற்கனவே காலை சக்கரம் அந்த குரூப்ல பதிவு செஞ்சிருக்கிறோம். அதை நீங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் முடிந்த அளவுக்கு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் தனித்தனியா பாக்குறத விட அது நல்லாவே உதவி செய்யும். அந்த நோட்ஸையும் கையில வச்சுக்கோங்க. நீங்க நம்ம நடத்தும் போது நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த நோட்ஸையும் சரி, நீங்க எழுதுனதையும் சரி ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அதனால அதை எடுத்து வச்சுக்கிறது சிறப்பு. நம்ம இது வரைக்கும் நடத்தின பாடங்களும் சரி, இதற்கு பிறகு நடத்தக்கூடிய பாடமும் சரி, எல்லாமே அந்த நோட்ஸ்லயே அமைந்திருக்கும். தொடக்க வகுப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒன்றுதான், எந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்தாலும் நம்ம சொல்லக்கூடிய எந்த புள்ளிக்குமே சிகிச்சை கொடுக்கும் போது 2 கை 2 கால்லையுமே சிகிச்சை கொடுக்கணும். ஒரு கையில மட்டும் சிகிச்சை கொடுக்க கூடாது. இந்த கையில ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா இந்த கையிலயும் புள்ளி இருக்கு. அப்போ எந்த நோய்க்கு சிகிச்சை கொடுத்தாலுமே 2 கைகளுக்கும் 2 கால்களுக்கும் சிகிச்சை கொடுக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு நேரம் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா 2 நிமிடம் சிகிச்சை கொடுக்கணும். உதாரணமா LU11 அப்படிங்கிற புள்ளியை தோன்றும் அப்படின்னா இந்த LU11ல நம்முடைய ஆட்காட்டி விரலை வைத்து லேசா அழுத்தம் கொடுக்கிறோம். அழுத்தம் 2 நிமிடம் கொடுக்கிறோம். அப்போ நம்முடைய மனநிலை இந்த நேரத்துல மிக மிக முக்கியம். மனநிலையை ஆரோக்கியமா வச்சுட்டு செய்யணும். 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். அடுத்து இடது கையில 2 நிமிடம் அழுத்தம் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வலது கையில 2 நிமிடம் அழுத்தம். அப்போ எந்த புள்ளியாக இருந்தாலும் 2 நிமிடங்கள் 2 கைகளிலும் செய்யணும், 2 கால்களிலும் செய்யணும். 2 நிமிடங்களுக்கு கொடுக்கணும். எந்த விரலை வைத்து செய்யணும் அப்படின்னா ஆட்காட்டி விரலை வைத்து செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் செஞ்சா போதுமானது. அதிகமா செய்ய வேண்டாம். இன்றைய வகுப்பு இதோடு நிறைவடைகிறது. இந்த வகுப்பை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய குணபாலன் ஐயா அவர்களுக்கும், காலை சக்கரத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும், ரோட்டரி சங்கங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். அக்குப்பஞ்சர் வகுப்புல ஐயாவோட இந்த காற்று மூலகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சென்ற வாரம் நமக்கு நுரையீரல் பற்றியும், இந்த வாரம் பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் அதனுடைய சக்தி ஓட்ட பாதைகளை பற்றி இன்னைக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு புரிதல் வந்திருக்கும். அதாவது எப்படின்னா, இப்ப அக்குபஞ்சர்னா என்ன, அதோட தத்துவங்கள் என்ன, அது எப்படி இயங்குது, இங்யாங் தத்துவத்துல ஒவ்வொரு உறுப்பும் இயங்குது. உடல் எத்தனை உறுப்புகளை சார்ந்தது? 12 உறுப்புகள். 12 உறுப்புகள் 24 மணி நேரம், ஒரு உறுப்புகளும் 2 மணி நேரம். அப்ப அந்தந்த உறுப்புகளுக்கு உண்டான நேரத்துல நம்ம எப்படி நம்ம பயன்பாடுகளை சிறப்பா செய்யணும், அந்தந்த பயன்பாடுகள் இருக்கக்குள்ள அந்த உறுப்புகள் சரிவர இயங்குது அப்படிங்கிறத பத்தி ஒன்னொன்னுத்தையும் நமக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருந்திருக்கும். நீங்க எந்த அளவுக்கு இதை டெப்தா இருந்து நீங்க பார்க்கக்குள்ள, கவனிக்கக்குள்ள உங்களுக்கு அது முழுமையான புரிதல் வரும். ஏதோ நம்ம பார்த்தோம் கேட்டோம் அப்படின்னாக்கா அது ஏதோ வந்தது போனதுங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் போயிடும். அதனால முழுமையாக உள்வாங்கி இந்த விஷயங்களை செய்வது நல்லது அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கணும். ஐயா சொன்னது நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க நிறைய நமக்கு வகுப்புல இப்ப சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிடிஎஃப்ல அனுப்பியிருக்காங்க.
அதனால வந்து நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை விட உங்களுக்கு தெரியல அப்படின்னா மட்டும் சந்தேகங்கள கேளுங்க. ஏன்னா ரொம்ப தெளிவா குடுத்தாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ நேரம் அழுத்தணும்னு இப்ப கூட கேட்கிறீங்க. ஆனா அவங்க 2 நிமிஷம் அழுத்தணுங்கிறத கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு 3, 4 தடவ சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லக்குள்ள அது கிடைக்குது அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம வந்து உடனே வந்து அத முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த முழுவதுமான நிலைகள் நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாமே நம்ம குரூப்ல போடுவோம். நீங்க அந்த பாயிண்ட்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இன்றைய நிலைகள்ல நமக்கு சிறப்பான வகுப்பு குடுத்திருக்காங்க. இந்த வகுப்புகள் ஒண்ணும் நீங்க திரும்ப திரும்ப ரிமைண்டர் பண்ணக்குள்ள உங்களுடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு, நீங்களே ஒரு மருத்துவம் குடுக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்ட பாதைகளுக்கு உண்டான விஷயங்கள வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால அதனால எல்லாருமே புரிதலை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது சாதாரண இது கிடையாது. ஐயா சொன்ன மாரி நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணியிருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க பிடிஎஃப்பும் ஒரு பக்கம் குடுக்குறாங்க. 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். YouTubeல அப்லோட் பண்றதுனால என்ன நன்மைகள்ங்கிறத தயவு செய்து எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? YouTubeல அப்லோட் பண்றது என்ன நன்மைகள்ங்கிறத சில பேரு அனுப்புனீங்கன்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம நேரடியா கேட்கறது தான் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஆ அதை விட உங்களுக்கு வந்து YouTubeல தான் தெரியுது அப்படின்னா, அதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, அதற்குண்டான ஆய்வுகள நம்ம ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறத அந்த நேரத்தில நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி என்பது நேரடியாக பார்த்து, நேரடியாக சந்தேகங்கள் கேட்டு, நேரடியாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி, அந்த நேரடியாக இருக்கும் விஷயங்களை நாம் மனதில் உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் தான் 100க்கு 200% நமக்கு முதன்மையை ஏற்படுத்தும் என்பத நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல தொடர்ந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வர்றோம். அதை விட உங்களுக்கு YouTube தான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஆரோக்கியத்த குடுக்குது அப்படின்னா, அந்த தெளிவுகள நீங்க கொஞ்சம் ஏற்படுத்துனீங்கன்னா, எங்களுக்கும் ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஏன்னா ஐயா சொன்ன விஷயங்கள வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து 2 நிமிடம் அழுத்தம் குடுக்க சொல்றாங்க. அந்த 2 நிமிடங்கள் நீங்க அழுத்தம் குடுக்குறது வந்து ஏதோ நம்ம பேசிக்கிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இல்ல நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு, ஒரு வேலை இருந்துகிட்டு, சரி சொல்லியிருக்காங்களே இந்த பாயிண்ட்ல நமக்கு 2 நிமிஷம் அழுத்துனா நமக்கு சரியாயிடுமே அப்படிங்கிற நோக்கத்துல, ஏதோ நம்ம பேசிக்கிட்டோ, இல்ல சாப்பிட்டுக்கிட்டோ, இல்ல மத்தவங்கள்ட்ட ஒரு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டோ நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் குடுக்கும்னா, சுத்தமா எதுவுமே குடுக்காது. நம்ம எப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு 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 ஒர்க் பண்றோம்னா, நம்ம முழுமையா இருந்து ஒர்க் பண்றோமோ, அதே மாரி இந்த அழுத்தம் குடுக்கக்குள்ளயும் அதற்கான நேரத்தை ஒதுக்கி முழுவதுமாக அதிலே மனதை வைத்து எந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் நல்ல ஒரு ஆ ஆத்மார்த்தமான ஒரு பிரேயரோட செய்யக்குள்ள மட்டும்தான், உங்களுக்கு நீங்கள் கிடைப்பதை விட முழுமையான ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணும் சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஏதோ பார்த்தோம், போனோம், வந்தோம் அப்படிங்கிறத விட ஒண்ணுத்தையும் பார்த்தோம், செஞ்சோம். நம்பிக்கையோட செய்யக்குள்ள தான் முழுமையான திருப்தி கிடைக்கும். நல்ல ஒரு செய்தியோட இன்னைக்கு நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பையும் குடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துகளையும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்து நமக்கு சிறப்பித்த அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி. அவங்க சொன்னமாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இன்றைக்கு நடத்தின வகுப்புல இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு சில விஷயங்கள் கத்திருக்கீங்க. அதாவது நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிறதுல வந்து பழசுல நீங்க உங்களுக்கு தெரிந்ததுல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கும் சரி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள்னால மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களும் நெறைய இருக்குது. அதை நோக்கி இன்றைய பாடத்திட்டத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. கோமதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கோமதி, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. வீடியோல வந்து கேட்பது மிக சிறந்தது. ஐயா வணக்கம். ஃபர்ஸ்ட்டு வணக்கம்மா. குழந்தைக்கு வந்து இத டெய்லி மோஷன் வந்து கரெக்ட்டா போறது இல்லைங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆம், முகத்திலயும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா அந்த மாரி தேமல் மாரி வருது. அதாவது ஆ வருது, அதுக்கப்புறம் அதுவே சரியாகவும் ஆகுது. சில டைம்ல இருந்துட்டேவும் இருக்குதுங்க.
இப்ப அதுக்கு வந்து இப்போ நாம வந்து மலச்சிக்கலுக்கான புள்ளியும் இது பண்ணணும். லாஸ்ட் கிளாஸ்ல அதான்